கழிவுகள் நம்ம குடல்ல இருக்கிறதுனால தான் நம்ம வயிற்றில் இந்த இரிட்டேஷன் ஏற்படுது. பொதுவாக பெப்டிக் அல்சர் பைலோரிக் பாக்டீரியானால தான் உருவாகுது அப்படின்றாங்க. அந்த பைலோரிக் பாக்டீரியா கண்டிப்பாக அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்காக வந்த ஒரு பாக்டீரியா. ஆனால் நம்ம அந்த பழைய பூரா அந்த பாக்டீரியா மேலே போட்டுறோம். ஸோ நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய கேஸ்ட்ரிக் அல்சராக இருக்கட்டும், இல்லை டியோடினம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வயிற்றை குடலோடு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டியோடினத்தில் ஏற்படக்கூடிய அல்சர், இது ரெண்டுக்குமே காரணம் நம்ம மலக்குடலில் நாட்பட்ட கழிவுகள் தங்கும்போது, அக்யூமுலேட் ஆகும்போது அது சரியாக டீகம்போஸ் ஆகாமல் அதிலிருந்து ஒரு துர்நாற்ற வாடை எழும்பும். அந்த வாடையுடைய இரிட்டேஷன் தான் நம்ம ஸ்டொமக்லேயோ நம்ம டியோடினம்லேயும் நம்ம ஃபீல் பண்ணுறது. இன்னும் பார்த்திங்கன்னா வாயிலே சில பேருக்கு பயங்கரமான ஸ்மெல் இருக்கும். ஸோ அதுவும் இந்த முடக்குவாத பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா வாயில் தாங்க முடியாத நாற்றம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த குடலுடைய